என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த தேய்பிறை சஷ்டியினுடைய திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கென்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த நல்ல நாளில் உனக்கும் உனக்கு நெருக்கமான ஒருவருக்கும் இடையில் பிரச்சனை வரப்போகிறது. அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணை பற்றி இந்த விடியலிலேயே உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கிறேன். காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை அல்லவா? காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் உன் தாய் சொல்வதில்லை அல்லவா? அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நான் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை நீ முழுக்க என்னவென்று தெரிந்து கொண்டாலே போதும். உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களுக்கு நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து நல்ல தீர்வு கிடைத்துவிடும். உன்னிடத்தில் நின்று பேசும் விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் இனி பல உண்மைகளை என்னவென்று எடுத்து சொல்லிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. எதனால் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை உன் தாயானவள் இந்த விடியலில் உனக்கென கொண்டு வர வேண்டும்? இதனால் அம்மாவிற்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று பேசும் இந்த தெய்வம் பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கானது என்பதனை நீ நம்புவாயானால் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் இந்த தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து விட்டால் போதும். உன்னிடத்தில் நான் என்னென்ன உண்மைகளை எல்லாமும் எடுத்துச் சொல்ல வருகிறேனோ அந்த உண்மைகள் ஒவ்வொன்றையும் நான் சரியாக உனக்கு சொல்லி தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. சரியான முறையில் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் நீ என்னவென்று பெற்று கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டும், நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீ கலங்குவதை விட உனக்கு நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னுடைய ஒவ்வொரு உண்மைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி மாற்றத்தை கொண்டு வந்து உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் இனி வரும் காலங்களில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு தெரிய வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரிய வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்கின்ற ஒவ்வொன்றிற்கும் காரணங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் உணரும்போது இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உடன் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை ஒரு முறைதான். வாழும் காலம் நிம்மதியோடும் மனநிறைவோடும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழும் காலம் மட்டும் இனி எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நான் இருக்கின்ற வரை இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கும் எல்லாமும் சரியாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியாக எதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நினைத்தது போல எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையை நான் உனக்கு நடத்திவிட எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியினை பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. உனக்கும் உனக்கு நெருக்கமான ஒருவருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனையில் இருந்து அவர்களை நீ மீட்டெடுத்து விடுவாய்.
சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளிலும் இருந்தும் நமக்கு வேண்டியவர்களை நிச்சயமாக நீ மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் காலம் இனி உனக்கு என்ன சொல்லுகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னென்ன மாற்றங்கள் உனக்கு வருகிறது என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு சொல்ல வேண்டும் என்றாலும் இவை அத்தனைக்கு பின்னாலும் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நல்லதையே நாம் சொல்வதும் நல்லதையே நாம் விரும்புவதும் என்பதனை தாண்டி தீமைகளையும் சற்று நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இருக்கும் தீமைகள் மறைந்தால்தான் நன்மைகளை நம்மால் ருசி பார்க்க முடியும் அல்லவா? அதனால் எதையுமே நீ விட்டு விலக நினைக்காது. எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு விலகிவிட நீ எண்ணாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதில் எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்குரிய தேவைகளை நிச்சயமாக உன் முன்னாலேயே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. உன் முன்னால் நின்று எல்லா விஷயங்களுக்கும் முடிவை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காது. எந்த நாளிலும் இனி என் பிள்ளை யோசிப்பது போல ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும், ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது விரும்பி நல்லது வேண்டி நான் சொல்லி இருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் இனி உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். நாம் நம்புகின்ற ஒவ்வொருவரும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தோமானால் பல துரோகங்களையும் பல அவமானங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் சில விஷயங்களினால் அதிகமாக என் பிள்ளை மனமுடைந்து நின்றது எல்லாமும் போதும். அதிகமாக என் குழந்தை நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனியும் இதற்கான வாய்ப்புகளை நாம் கொடுக்க முடியாது. நீ நினைத்தாலும் இதற்கெல்லாமும் இனி ஒருபோதும் நான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி வரும் நன்மை தீமைகளை அறிந்து சூழ்நிலைகளினால் நம்மை வறுத்தெடுத்த இந்த மனிதர்களை யார் என்று புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உறுதியோடு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மனதில் இருக்கும் எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையை நீ இதுவரையிலும் தொலைக்க நினைத்தது போதும். இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த சண்டை உன் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அது தீர்வுகளை கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று இந்த நாள் தேய்பிறை சஷ்டியினுடைய நாள். இந்த நாளில் கந்தனினுடைய அருளாசிகள் உன் வீட்டை சுற்றி இருக்கும் என்பதனை நான் ஏற்கனவே பலமுறை உனக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களின் உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களில் இருக்கக்கூடிய மாறுதல்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்களை நாம் நன்மைகளோடு உணர்ந்து கொண்டோமானால் பல உண்மைகளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். தேடி வருகின்ற விஷயங்களில் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பல சூழ்ச்சிகளையும் நீ தெரிந்து கொள்வாய். ஒருவரை ஒருவர் பிரிப்பதற்கு என்னென்ன முயற்சிகளை எல்லாமும் இவர்கள் எடுக்கிறார்கள். ஒருவரின் வாழ்க்கையில் கெடுதலை நடத்துவதற்கு இவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் முன்னெடுத்து செய்கிறார்கள் என்பதனை நீயே சில காலமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய்.
இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்கள் உனக்கு கிடைக்க தொடங்கி விட்டதல்லவா? யாரையும் நம்ப முடியாத ஒரு மனநிலையோடு தான் என் பிள்ளை இருந்து கொண்டிருக்கின்ற. யாரை நம்புவது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ கலங்குகிற. எந்த ஒரு செயலை செய்ய நினைத்தாலும் நடக்காது என்ற எண்ணத்தோடு நீ நடக்கும்படி இந்த வாழ்க்கை உனக்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் தேவையற்ற மனிதர்களையும் காண்பித்து கொடுத்து விட்டது. இந்த நிலையை உடனடியாக மாற்ற வேண்டும். இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் சண்டையிட்டுத்தான் ஆக வேண்டும். யாரோடு தெரியுமா? இன்று நடக்கக்கூடிய சண்டை யாருக்கு தெரியுமா? என் குழந்தையே, இந்த பிரச்சனைகள் நடக்கப் போவது உன்னுடைய மனசாட்சிக்கும் எதிர்மறையான ஆற்றலுக்கும் இடையிலானது. உன் மனசாட்சிப்படி நீ கேட்கின்ற கேள்விகள் ஒவ்வொன்றிற்கும் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் உனக்கு பதில் சொல்லி உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும். உன்னுடைய கேள்விகள் ஒவ்வொன்றும் எதிர்மறையான எண்ணங்களை தகர்த்தெறியும் விதமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்குள் இருக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். இந்த எதிர்மறையான சிந்தனைகளை நீ இத்தனை நாளும் தூக்கி சுமப்பதனால்தான் சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ உணராமல் இருந்து கொண்டிருக்கிற. இதற்கு மேலும் இதை இப்படியே பொறுத்து கொள்ள முடியாது. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக உனக்கு சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நன்மைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நம்மை சுற்றி நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களை முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் பேசும் எல்லாமும் இனி உனக்கு நடப்பதை முழுமையாக எடுத்துச் சொல்லும் காலம் வந்துவிட்டது. உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு எதிர்மறையான சிந்தனைகளும் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் நான் சொன்னால் மட்டும் அது நடந்து விடாதல்லவா? நான் சொன்னால் மட்டும் அது மாறிவிடாதல்லவா? என் பிள்ளை, அதற்கு மாறாக நீ செய்யக்கூடிய சில காரியங்கள் இங்கு இருக்கிறது. அதற்கு தோதாக நீ செய்யக்கூடிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி உனக்கென்று நான் சொல்ல நினைக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற எல்லாமும் உன்னை சரியாகவே முழுமைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்பவள் உன்னிடத்தில் நின்று பேசுவது இனி உனக்கு மேலும் மேலும் மன வலிமையை கொடுக்கக்கூடியது. இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்ததற்கெல்லாமும் சேர்த்து வைத்து பல நன்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ தொடரக்கூடியது என்பதனையும் நீ மறக்காதே. சுற்றி இருக்கும் இந்த நேரம் முழுக்க நீ எப்பொழுதும் போல ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இருக்கும் நன்மைகளோடு இந்த வாழ்க்கையையும் நீ உணர்ந்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்லும் விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் கொடுக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். அத்தனை தீர்வுகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும்.
உன்னுடைய மனசாட்சி கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கும் என்றால் எதிர்மறையான விஷயங்களை நீ துரத்தி அடிக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக நீ விரட்டிவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. உடனிருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி என்ன நடந்தாலும் நீ சரியாக இருக்கும்படி உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் உறுதியாக நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு ஏற்ற பதிலை நிச்சயமாக தந்தே தீரும். வராகி சொல்வது போல இன்று மட்டும் இந்த தேய்பிறை சஷ்டியினுடைய நாளில் உன்னுடைய மனசாட்சி கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில், அதாவது நீ செய்தது தவறாகவே இருந்தாலும், நீ செய்த விஷயங்கள் சரியாகவே இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உன்னுடைய மனசாட்சியிடம் நீ கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் உன்னிடத்தில் சரியான பதில் இருக்கும் என்றால் நிச்சயமாக இனிமேல் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் பல தீமைகளிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய். உன்னை தேடி வரும் பல துன்பங்களிலிருந்து உன்னை நீ கட்டாயமாக காப்பாற்றி விடுவாய். எப்பொழுதும் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விட்டு நிற்க மாட்டாய். உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி எந்த நாளும் உனக்கு தோதுவாக உனக்கான விஷயங்களை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த வேளை எந்த காரணத்திற்காகவும் நீ எதையும் இழந்துவிட எண்ணாதே. நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் உனக்குரிய நன்மையும் உனக்குரிய நம்பிக்கையும் உன்னை தேடி வரட்டும். ஒவ்வொன்றாக என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ளும் வரை ஒரு நாளும் எதையும் நீ தொலைத்து விடாதே. நல்லதையே வேண்டி நான் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை கொண்டு உன்னை பேரானந்தம் கொண்டு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை இனிமேலும் நான் உனக்கு வற்புறுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உனக்கு புரிந்தபடி இந்த வாழ்க்கையை வாழ். உனக்கு தெரிந்தபடி இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வழிநடத்து. அத்தனையிலும் ஒரு மாற்றம் வருவது இனி இருக்கும் நாட்களில் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இனி இருக்கும் நாட்களில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக தெரிந்து கொள்ளும் நிலைமை வரும் என்பதனை நீ மறக்காது. எந்நாளும் உன்னோடு உனக்கு துணை இருக்க நான் வருகின்ற இந்த நேரம் இனி எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட எப்பொழுதும் நீ தயாராக இருந்து விடு. வராகி சொன்ன அந்த நாளில் இனி உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ விட்டு விடாது. நல்லது நடக்கும் என்பதனை நீ ஒருபோதும் தொலைத்து விடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உன்னிடத்தில் நின்று நீ பேசுகின்ற விஷயங்கள் எத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பதை நாம் யோசிக்கும் நேரம், நடந்து முடிந்ததை நாம் சிந்திக்கும் நேரம். இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாமும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். என்ன நடந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தில் நான் முழு கவனத்தையும் செலுத்துவதை இனிமேலும் நிறுத்த மாட்டேன். உனக்கு நடக்கும் நன்மைக்கு என்றும் நான் பொறுப்பாவேன். உன்னை தேடி வரக்கூடிய துன்பங்களுக்கும் நானே பொறுப்பாவேன். அதனால் எதையுமே துணிந்து செயல்படுத்து. உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உறுதிப்படுத்து. உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வாழ்க்கை வாழும் முறைகளில் நீ கேட்டதை எல்லாமும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி உனக்கு நடப்பது என்றும்
இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.